புதுச்சேரியில் நகரமயமாதல் முருங்கை மரம் கூட வீடுகளில் இல்லை. பைக் கார் வாங்கி நிறுத்தம் இடமிருக்கு, ஆனால் மரம் வைக்க இடமில்லை என்றும் பசியில்லாத ஒரு நிலையை அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது என வேளாண் துறை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் என் வீடு என் நலம் என்ற திட்டம் துவக்க விழா புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்றது. வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை உரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரூபாய் 5000 மதிப்புள்ள 21 பொருட்கள் அடங்கிய தோட்டக்கலை உபகரண தொகுப்புகளை துவக்கி வைத்து சுய உதவி குழுவை சேர்ந்த 200 பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கினார். இதில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, அரசு செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் துறை அதிகாரிகள், ஊழியர்கள், பயனாளிகள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, என் வீடு என் நலம் என்றால் என் வீடு நன்றாக இருந்தால் நான் நன்றாக இருக்கிறோம் என்பதுதான் இந்த திட்டத்தின் பொருள். நகரமயமாதலால் விவசாய நிலம் குறைந்து கொண்டு வருகிறது. விவசாய உற்பத்தி நமக்கு தேவையான உணவு உற்பத்தி குறைந்து வருகிறது. இரும்பு சத்துள்ள முருங்கைக்கீரையை அன்றைய காலத்தில் அதிகம் சாப்பிடுவார்கள். முருங்கை மரம் அனைத்து வீடுகளிலும் இருக்கும், ஆனால் இப்போது இல்லை. அனைத்து வீடுகளிலும் 4 பைக், கார் இருக்கிறது. அதற்கு இடம் இருக்கு வீடுகளில், ஆனால் முருங்கை மரம் வைக்க இடம் இல்லை என சுட்டிக்காட்டி பேசிய அவர், மாடித்தோட்டம் அமைத்து முருங்கை மரம், மிளகாய், தக்காளி உள்ளிட்ட சாகுபடிகள் செய்யலாம். அதற்காகத்தான் இந்த திட்டத்தை துவக்கி வைத்துள்ளோம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், அனைவரும் சோலார் பொருத்த வேண்டும். அதன் மூலம் நமக்கு தேவையான மின்சாரத்தை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள மின்சாரத்தை அரசிடம் வழங்கினால் அதற்கான வருமானமும் கிடைக்கும். 6000 விவசாயிகளுக்கு சோலார் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த திட்டத்தை விரைவில் தொடங்க உள்ளோம் என்றும் பசியில்லாத ஒரு நிலையை அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது. எந்த குறையும் இல்லாமல் நல்ல அரிசி, வெள்ளை அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. எதிர்காலத்தில் பிரச்சனையும் சிரமமும் இல்லாமல் நிர்வாகம் நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து பணியிடங்களையும் நிரப்பி வருகிறோம் என்றார்.